தெரியாம தான் கேட்குறேன். சமீபத்தில எடப்பாடி அவர்கள் கோயில் நிதியில கல்லூரிகள் செலவு பண்றாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. அதுக்கு எதிர்க்கட்சிகள் அப்படியே பொங்கு, 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 பொங்குன்னு பொங்குறாங்க. இல்ல அதுல என்ன தவறு இருக்குது? 100% சரியான கேள்வி கேட்டு இப்ப தான் நம்ம வழிக்கே வந்திருக்காங்க. அந்த பர்ட்டிகுலர் கோவில் காசுல கட்டுறீங்க சரி ஓகே. அது கூட இல்லன்னு சொல்லல. கோவில் காச முதல்ல கவர்மெண்ட் எடுக்கிறது தப்பு. கோவில் பைசா கோவில் பணிகளுக்கு மட்டும் தான். கோவில் அந்த இடத்துல கோவில் நிர்வகிக்கிறவங்க, அவங்க எத செய்யணும்னு நெனைக்கிறாங்களோ, அத தான் செய்ய முடியும். அத தாண்டி நாங்க எவ்வளோ ஒரு கல்வி நிறுவனங்கள்ல எவ்வளோ கம் அ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குடான்னா, அது உள்ள கோவில் இருந்தா தூக்கிடுறீங்க. ஒரு கோவில் இருக்கிற இடத்துல பள்ளிக்கூடம் கட்டுறீங்க. இது நியாயமா? அப்போ அந்த நிதியிலேருந்து வரும்போது அத பயன்படுத்தக்கூடாதா? கல்வி கற்கக்கூடாதா? அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது ரொம்ப கிளீன் அண்ட் நீட். அதாவது வே மற்ற மதத்தினரோட பைசா அரசு எடுத்துக்குதா முதல்ல? இல்ல மற்ற சமூகத்தோட பைசாவ இந்த மாரி சொல்ல தைரியம் இருக்குதா? மற்ற சமூகத்துல அதாவது வேற மதத்துல இருக்கிற உங்களுடைய பைசா அரசுக்கு வராம, வெறும் இந்த கோவில் நிதிய வச்சு நீங்க எடுத்துட்டு போயி, அத ஊருக்கு தானம், தர்மம் பண்றதுக்கு தானம் தர்மம்னா, அதையே மத மாற்றத்துக்கு யூஸ் பண்றான். கோவில்ல வர வருமானத்த எடுத்துன்னு போய் மத மாற்றத்துக்கு எடுத்துன்னு போய் செலவு பண்றான். அத நாங்க விடுவோமா? அதுதான் கேள்வி கேட்டுருக்கேன். அதுதான் மெயினான விஷயம். ஐய்யயோ! கோவில் நிதியிலேருந்து பாத்தியா படிக்கிற பசங்கள தடுக்குறாங்க. இது கேட்கறது சிம்பிளா பார்த்துட்டு போனா, அது கேட்கறதுக்கு அப்படிதான் தோணும். அதுல கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சீங்கன்னா, அது சரியா அப்படின்றது தோணும். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. நியாயமா பண்ணுங்க. அத தானே கேள்வி கேட்கிறோம்.